எல்லாருக்கும் நல்லமா. இப்போ நம்ம கல்முனை மாநகர சபையில் இருக்கின்ற ஒரு கடற்கரைக்கு வந்திருக்கோம். பாருங்கள், இங்கே வந்துட்டு ஃபிஷ் ரோட்டிங் என்று சொல்லக்கூடிய தூண்டில் வலைகளை கொண்டு மீன் பிடித்து கொண்டிருக்கின்ற நிறைய பேரை நம்ம கண்டு கொண்டிருக்கோம். பாருங்கள், நம்ம ஒவ்வொருத்தராக நம்ம காட்சிப்படுத்திருக்கோம். இது வந்துட்டு மாலை நேரத்தில் நடக்க ஒரு பொழுதுபோக்கு அம்சம்தான் இந்த மீன் பிடின்னு சொல்லுங்க. இதில் வந்துக்கிட்டு அவங்களோட மன அழுத்தம் குறைஞ்சி ஒரு ரிலாக்ஸ் ஆகிறதுக்குரிய ஒரு வழிவாக தான் இந்த மீன்பிடி. அடுத்து வந்து இவங்களோட உழைப்புக்காக மீன் பிடிக்காங்களான்னு சொன்னால் இல்லை. பாருங்கள், கடற்கரையை நம்ம என்ன பார்த்து கொண்டிருக்கோம். இங்கால பக்கமும் ஃபிஷ் ரோட் மூலமாக மீன் பிடிச்சி கொண்டிருக்காங்க. இது வந்துட்டு ஒவ்வொரு நாளும் இங்கே பக்கம் பாருங்கள் எத்தனையோ பேர் பிடிச்சி கொண்டிருக்காங்க, நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க. அதே மாதிரி இங்கே பக்கம் எத்தனையோ பேர் பிடித்து கொண்டிருக்கின்றார்கள். இவங்க வந்துட்டு சொந்தமாக பெரிய பெரிய பொஸ்மார் தொழில் செய்கின்றார்கள். அதே போல் கவர்மெண்ட் ஜாப்பில் ஒர்க் பண்ணுறாக்கள் தான் இவங்க. அப்போ நம்ம இவங்களோட பொழுதுபோக்கு அம்சங்களை நம்ம ஒவ்வொருத்தருகிட்டையும் எத்தனை வருஷம் நீங்கள் எப்படி மேற்கொள்ளுங்கன்னு சொல்லி கேட்க போகக்குள்ள அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நம்மளுக்கு தந்தாங்க. நம்ம இப்போ வந்துட்டு அல்ஸ் மாமாட்ட, அதாவது மருதமுனை சயின்டிஸ்ட் என்று சொல்லுவாங்க இவரை. அப்போ இவர்கிட்ட நம்ம கேட்ட வேளையிலே இவர் சொன்னார், ஆறாம் ஆண்டு படிக்கக்குள்ளே இருந்து இவர் இந்த ஃபிஷ் ரோடிங் செஞ்சு கொண்டிருக்கின்றார், மீன்பிடியை மேற்கொள்கின்றார். அதே போன்று லாஸ்ட் வீக் ஆல்சோ ஒரு பிலிப்பினுக்கு இந்த ஃபிஷ் ரோட் அந்த மீன்பிடி தூண்டிலே அவர் அனுப்பியிருந்தார். அந்த காட்சியும் அவர் சொல்லியிருந்தார். இவர் வந்துட்டு பிஸியான ஒரு ஆள் ரெண்டாலும் கூட அந்த பின்னர் வேளைகளில் மீன் பிடிப்பது வளமை. இப்போ மருதமுனையிலையும் சரி கல்முனையும் சரி கரையோரங்களை அண்டின பிரதேசங்களில் மக்கள் வந்துக்கிட்டு அவங்களுடைய ரிலாக்ஸுக்காக மன ஆறுதலுக்காக வேலைப்பழுவை குறைப்பதற்காக இந்த பின்னேரங்களில் வந்து அமர்வது வழக்கம். அதே போன்று இந்த மீன்பிடி ஈடுபடுவதும் வழக்கம். ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு ஹொபி இருக்கும், பொழுதுபோக்கு இருக்கும். அந்த வகையில் நம்ம ஒரு இளைஞரை பேட்டிகின்ற வேளையில் அவர் ஒரு மாதமாக இங்கே வந்து கொண்டிருக்கின்றார். இங்கே அவர்கிட்ட கேட்கக்குள்ள அவர் சொன்னார், இன்னைக்கு அங்கல்மாரெல்லாம் 6 வருஷமாக இந்த மீன்பிடி அவங்களோட பொழுதுபோக்கு அம்சமாக கொண்டிருக்காங்க என்று சொல்லுகிற நேரம் எனக்கு மிக சந்தோஷமாக இருந்துச்சு. இவங்களெல்லாம் வந்துக்கிட்டு இந்த மீன்பிடியை செய்கின்ற வேளையில் ஒரு சந்தோஷம், மன அமைதி, மன நிம்மதி, கவலைகள் இல்லாமல் இருக்கின்றார்கள் என்பதையும் இந்த இளைஞர் எங்களுக்கு தெரியப்படுத்தினார். கூடுதலாக அன்றைய தினம் மருதமுனையிலே இருந்துதான் கூடுதலான இளைஞர்களும் சரி வயோதிபர்களும் சரி இந்த மீன்பிடியை மேற்கொள்வதற்காக வந்திருந்தார்கள். அந்த வகையிலே இவர் இளைஞர் சொல்லுகின்ற போது முஃபாவிஸ் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணும்படி இன்ஜினியர், லைக் பண்ணும்படி இன்ஜினியர், கமெண்ட் பண்ணும்படியும் சொன்னார். இன்றைய தினம் பெரிதாக பெரிய மீன் பிடிக்கல என்றாலும் கூட கடைசியில் எங்களுக்கு ஒரு மீன் அம்புடிச்சு கடல் கெளுத்தி அந்த மீனை நீங்கள் பார்த்துக்கிட்டு எங்களோட யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திப்போம்.